ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை காலைல நம்ம வீட்டில் வந்து என்ன சாப்பாடு, தம்பி ஸ்கூலுக்கு என்ன செஞ்சு கொடுத்தோன்னு பார்க்கலாம். காலைல பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு சூடாக இல்லைங்க. காலையில தம்பிக்கு போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கே வடிச்சாச்சு. நான் வீடு எடுக்கும்போது டைம் வந்து 10 மணி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சுட சாப்பாடு ஒரு 1 டம்ளர் வச்சுட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து புளிக்குழம்பு கொஞ்சமாக புளி ஊற்றி வெண்டைக்காய் வந்து அப்படியே சும்மா அப்படியே பிரட்டின மாதிரி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். நல்லா வந்து கட் பண்ணி போட்டு சூப்பராக வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சாச்சு. இது வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாப்பாடுலாம் பிடிச்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து வச்சு முடிச்சாச்சு. வந்து ரசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா நேரமாக சாப்பிட்டோமா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்றதுனால வந்து சாப்பாடு ரசங்கிறது அந்தளவுக்கு சாப்பிடல. சரி காலையே வச்சிட்டோம்னா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசமும் வந்து காலையே வச்சுவிட்டேன். அப்புறம் அத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அரிசி கஞ்சி வந்து காய்ச்சிக்கிட்டாங்க. அரிசி கஞ்சி வந்து காய்ச்சிட்டு அது கடிச்சுக்க பார்த்தீங்கன்னா சும்மா குடிக்க முடியாது. அது கடிச்சுக்க பார்த்தீங்கன்னா கீரை வந்து பொரியல் பண்ணியிருந்தாங்க. சிறுகீரை வேணுனாங்க. அது வந்து 2 கத்த வேணுனாங்க. ஒரு கத்த வச்சாச்சு. ஒரு கத்த வந்து பொரியல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். வீடு வந்து கூட்டவே இல்லை. வீடெலாம் கூட்டி முடிச்சுட்டு அது சாப்பிட்ற வேலை தான். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 10:15 இருக்கும். கரெக்டாக ஒரு 11 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுடுவோம். தம்பிக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பும் சாப்பாடு தான் போட்டு அப்படியே கிளறி கொடுத்தேன். அவர் சாப்பிட்டுட்டாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.